ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க வரும். கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்குது. இது இருந்தால் வந்து குடியுரிமை அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து இந்த ஆதார் கார்டு எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கும். ஆனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இருந்து இந்த ஆதார் கார்டில் யாரெல்லாம் வந்து பிரிண்ட் போட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ அதற்கு முன்னாடி இந்த மாதிரி தகவலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் உடனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த விஷயத்துக்காக உங்களால் வந்து பயன்படுத்த முடியாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இருந்தே ஆதார் கார்டு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு தகவலை கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. இந்த தகவல் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டில் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அடிஷனலாக வந்து 2 மாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த விஷயம் வந்து எதற்காக வந்து கொடுத்துருக்காங்க, இது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த பாக்ஸில் ஆதார் என்பது அடையாளத்திற்கான சான்றாகும், குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்று அல்ல, இது சரிபார்ப்புடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆன்லைன் அங்கீகாரம் அல்லது QR கோட்டை ஸ்கேன் செய்து ஆஃப்லைன் XML கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே நான் பயன்படுத்தி கொண்டு இருந்த மாதிரி தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆதார் கார்டு. இது என்ன புது தகவல் அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் இந்த ஆதார் கார்டை வச்சு ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்காக ப்ரூஃபாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டாங்க. வித் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 மாதமாக வந்து உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட்டில் டேட் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது நீங்கள் பிறந்த தேதிக்கான சான்றாக வந்து ஆதார் கார்டு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இந்த ஒரு ஆதார் கார்டு ப்ரூஃபாக அதில் வந்து ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எந்தெந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்காக நீங்கள் வந்து இந்த ஆதார் கார்டை வச்சுருந்தீங்களோ அதற்கெல்லாம் வந்து இப்போது இந்த ஆதார் கார்டை வச்சு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து வைக்க முடியாது. அதே போல் குடியுரிமை அதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது சிட்டிசன்ஷிப், அது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஆதார் இஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நாட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இதை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிங்க. அது இந்த தகவல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு கண்டிப்பாக இந்த ஆதார் கார்டு ப்ரூஃபாக வந்து உங்களால் பயன்படுத்த முடியாது. நீங்கள் அதற்கு பதிலாக ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை பயன்படுத்திக்கலாம், அல்லது பேன் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பயன்படுத்திக்கலாம், அல்லது சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்னென்ன டேட் வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற தகவலை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வரைக்குமே நீங்கள் பேங்காக இருக்கட்டும், வேறு துறை சார்ந்த எந்த ஒரு ப்ரூஃபுக்கும் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக இதை கொடுத்துருந்தீங்க, கண்டிப்பாக இனிமேல் இந்த ஒரு ஆதார் கார்டை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்றாக வந்து இருக்காது அப்படிங்கிற தகவலை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் கார்டை பயன்படுத்தி நிறைய சிட்டிசன்ஷிப்புக்காக வந்து வாங்கி தரதை வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருந்த காரணத்தினால கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க டிஃபால்ட்டாக ஆதார் கார்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆதாருடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமா கிளிக் பண்ணி இதோட டீட்டெயில்ஸை கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னா மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.